ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பனமா தேக்கை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பிஎலுக்கு வந்து 5 கண்டெய்னர் வந்திருக்கு. இது லாட்டு வந்து 1வது லாட்டு. லென்த் ஆவரேஜ் வந்து 7.5 அடி. சுத்தளவு வந்து 3 அடி சுத்தளவு வருது. இது ஃபஸ்ட்டு கண்டெய்னரு. ரெண்டாவது கண்டெய்னரும் அதே தான், 7.5 அடி லென்த்து. சுத்தளவு வந்து இது வந்து 3 அடி 3.25 அடிக்கிட்ட வருது. ஆவரேஜ் கருத்து. ரெண்டாவது லாட்டு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பார்க்குறது வந்து 3வது லாட்டு. 3வது லாட்லேயும் லென்த் ஆவரேஜ் அதே தான், 7.5 அடி 7.25 அந்த லென்த் ஆவரேஜ். கிருத்து ஆவரேஜ் 3.5 3.25 கிருத்து ஆவரேஜ். 3 அடி 3.25 அந்த ரேஞ்சு நீங்கள் பார்த்துட்ருக்க லாட்டு. நீங்கள் பார்த்துட்ருக்குது 4வது லாட்டு. 4வது லாட்லையும் கரெக்டாக 7.5 அடி தான் லென்த் ஆவரேஜ். சுற்று வந்து 2 இது வந்து 2.25 அந்த ரேஞ்சு ஆவரேஜ் கிருத்து ஆவரேஜ் சுத்தளவு. நீங்கள் கடைசியாக பார்த்துட்ருக்குது இதோடைய லென்த் ஆவரேஜ் வந்து அதே தான், 7.5 அடி 7.25 7.5 அந்த ரேஞ்சு. சுத்தளவு வந்து 3.25 4 அந்த ரேஞ்சு பார்த்துட்டு இருக்கிறது 5வது லாட்டுண்ணே. இது வந்து மருந்தடிக்க போய் வெள்ளை வெள்ளைன்னு தெரியுது. மரம் வந்து தெளிவாக இருக்குது. பனமா தேக்கு. இந்த கண்டெய்னரில் வரும்போது உள்ளே வந்து மருந்து அதிகமாக உள்ளே போட்டாங்கன்னா மரத்தில் ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையாக மருந்து ஒட்டியிருக்கு. அதுதான் வெள்ளை வெள்ளையாக தெரியுது. பனமா தேக்கை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளைன் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.